குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க நாம் கேட்கலாம். கனமழை காரணமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கிற இடம். கனமழை காரணமாக இந்த மருத்துவமனையின் தரைதளம் முழுவதுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. அந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வருவதன் காரணமாக மருத்துவமனை வளாகம் முழுவதுமாகவே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் நோயாளிகள் கடுமையான அவதிப்பட்டு வருகிறார்கள். இந்த தற்போது நிலவரப்படி இந்த மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக 50 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை நிர்வாகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு வருபவர்கள் உடனடியாக இங்கிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் இங்கு தடைப்பட்டிருக்கிறது. உள்நோயாளிகளுக்கு மட்டுமே தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமாக தற்போது மழைநீரால் சூழப்பட்டு கடுமையான ஒரு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதன் அருகிலேயே மாவட்ட மருத்துவமனை 6 மாடி கட்டிடமானது கட்டப்பட்டு வருகிறது. இந்த மாவட்ட மருத்துவமனை கட்டிடமானது இந்த டிசம்பருக்குள் திறக்கப்படும் என்று முதலில் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அந்த பணிகள் நிறைவடையாத காரணத்தால் வருகிற மார்ச் மாதம் அந்த கட்டிடம் திறக்கப்படும் என்ற ஒரு தகவலை மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கட்டிடம் திறக்கப்பட்ட பிறகு இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகங்கள் மற்றும் பல் மருத்துவத்துக்கான சிகிச்சை போன்றவை தான் நடைபெறும் என்ற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். 3 மாதத்திற்கு பிறகு இந்த மருத்துவமனை முழுமையாக அங்கு மாற்றப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தாலும் கனமழை காரணமாக தற்போது சென்னை புறநகரில் முக்கியமான மருத்துவமனை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கிற நோயாளிகளும் உள்ளே பிரசவத்திற்காக வந்தவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களும் அவரது உறவினர்களும் இங்கு வந்து செல்வது கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சிலரை கேட்போம். நீங்க யார் இங்க அனுமதிச்சிருக்காங்க அதை சொல்லுங்க. அனுமதிச்சதுங்களா? நீங்க இப்ப எப்போ வந்தீங்க? யாரு உங்களை அட்மிட்? காலையில 5 மணிக்கு நாங்க வந்தோம். சரி. வந்தா அதுல இருந்து மழை. சரி. சேர்த்திருக்காங்க. பாப்பா பிறந்திருக்குது. என்ன பாப்பா பிறந்திருக்கு? பொண்ணு. சரி. மலையில உள்ள போயிட்டு வரீங்களா? உங்களுக்கு உள்ள மழை தண்ணி தான் என்ன பண்ண ஃபுல்லா தண்ணி இருக்க முடியல. உள்ள பாவம் எல்லாம் பாவலோல் படுத்துங்க. மத்த உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த பகுதியெல்லாம் எப்படிமா இருக்குது? உள்ள நீங்க இருக்கிற அந்த ரூம்லாம் எப்படி இருக்கு? அந்த ரூம் மட்டும் தான் இல்ல, தண்ணி இல்ல. மீதி இடம்லாம் தண்ணி தேங்குது. ஃபுல்லா தண்ணி வைக்கு அடிக்குது. நானே இப்ப வீந்துட்டு இருப்பேன். என் பேச்சு கூட்டின்னு வந்தது. பேரு செந்தாமரை. நீங்க சொல்லுங்க சார். இப்ப இந்த தண்ணி இங்க நிக்குது, இங்க யாராவது அட்மிட் பண்ணிருக்கீங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க? இல்லை, நான் கூட வந்தாள். இப்போ என்னன்னா தண்ணி இருக்கிறதுனால உள்ள எல்லாம் அவ்வளோ சேஃபாக தான் இருக்காங்க பேஷண்ட் எல்லாம். ஆனால் வெளியில் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணினால கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மழை காலத்திலும் கடுமையான பாதிக்கப்படும் பகுதி. மழை எச்சரிக்கையாக ஒவ்வொரு மழை காலத்திலும் கீழ்தளத்தில் இருப்பவர்களை உடனடியாக முதல் தளத்துக்கு மாற்றி விடுவார்கள். இன்று அதிக கனமழை பெய்த காரணத்தினால் புதிய நோயாளிகள் யாரையும் இங்கு சேர்ப்பதிலே அவசர சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு ரெஃபர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதி முழுவதுமாக வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த வெள்ள நீரை வெளியேற்றும் பணிகளானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த பணிகளும் தடைபெற்றிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதிமுடன் மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.